அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக இங்க இந்து தர்மத்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சதி நடக்கிறது என்று நம்ம சொல்லும் போதெல்லாம் அது என்னப்பா யாருப்பா அப்படி சதி பண்ண போறாங்க என்று ஏளனமாக எள்ளி நகையாடியவர்களுக்கு இன்னைக்கு ஒரு ப்ரூஃப் அப்படி நம்ம கண் முன்னாடி தூக்கி போடலாம். அது என்னன்னா தர்மஸ்தலா இஷ்யூ. ரீசெண்டா தர்மஸ்தலா இஷ்யூல ஒரு மிகப்பெரிய திருப்பம். என்ன, சின்னையா என்ற ஒரு நபர் அவர் என்ன சொல்லியிருந்தாரு, தர்மஸ்தலா கோவில் கர்நாடகாவில் இருக்கு, அந்த கோவில் நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் அவங்களோட குடும்பத்தினர் என்று எல்லாருமே சேர்ந்து நூற்றுக்கணக்கான பெண்களை கொண்டிருக்காங்க, மாஸ் மர்டர் நடந்திருக்கு, அந்த கோவில்ல தான் நான் பணிபுரிந்தேன், எனக்கு பிரஷர் கொடுத்து இவ்வளவு போய் புதைங்க என்று பல பெண்களுடைய உடலை எனக்கு கொடுத்தாங்க, நான் போய் அதெல்லாம் புதைச்சிருக்கேன் என்று அவர் கொடுத்த வாக்கு மூலம் நாடு முழுக்க மிகப்பெரிய பேசு பொருளானது. மஞ்சுநாத சுவாமி கோவில் கர்நாடகாவில் இருக்கிறது, ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டெம்பிள்ஸ். சபரிமலை, ஸ்ரீரங்கம், இன்னும் திருவண்ணாமலை மாதிரி, ஆந்திராவில் திருப்பதி மாதிரி, அதுவும் ஒரு ஃபேமஸான ஒரு கோவில். அப்படி ஒரு ரெப்யூட்டட் ஹிந்து இன்ஸ்டிடியூஷன் மேல இவ்வளவு பெரிய அலிகேஷன் வருதுன்னா அது நாடு முழுக்க எப்படி ஒரு பேசுபொருளாகும், சர்ச்சையாகும். பிணம் தெண்ணி கழுகுகள் போல ஹிந்து விரோத மீடியாக்களுக்கு நிறைய பேர் இருக்காங்கல்ல, உங்களுக்கே தெரியும் யாருன்ட்டு, அவர்களுக்கு எப்படி தீனியாக அமையும் என்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவர் இந்த குற்றச்சாட்டை வச்சோடனே போடும், அவங்களாம் களத்துல இறங்கிட்டாங்க. இறங்கி அவ்வளவுதான், ஒரு ஹிந்து இன்ஸ்டிடியூஷனை டார்கெட் பண்ணணும்னா அவங்களுக்கு எல்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி இல்ல, தொடர்ச்சியாக தர்மஸ்தலா கோவிலுக்கு எதிராக செய்திகளாக போட்டு தாக்குறாங்க. ஆனா இப்போது இந்த ஒட்டுமொத்த கேஸும் ஒரு போகஸ். திரும்ப சொல்றேன், இப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை. தர்மஸ்தலாவில் இவங்க கிளைம் பண்ண மாதிரி பெண்கள் மாஸ் மர்டர் செய்யப்பட்டு புதைக்கப்படவில்லை என்பது நிரூபணமாகி இருக்கு. சின்னையா என்ற இந்த குற்றம் சாட்டியவர் அப்ரூவர் ஆகியிருக்காரு. இதுல என்ன வேடிக்கை பாருங்க, இந்த சின்னையா என்ற நபர் சொல்றாரு, அது முகமூடி அணிஞ்சுக்கிட்டு மாஸ்க்டு மேன் என்றுதான் அவர் எல்லாருமே குறிப்பிடுறாங்க. செய்திகள்ல வரும்போது மாஸ்க்டு மேன் மேட் அன் அலிகேஷன் இப்படிதான் குறிப்பிடுறாங்க. அவரு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் என்றவுடன் கொஞ்சம் கூட அடிப்படை விசாரணை கூட செய்யாம உடனடியாக கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசாங்கம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் SIT ஃபார்ம் பண்றாங்க. உலகத்துல இப்படி ஒரு வேடிக்கை எங்கேயா நடக்குமா? யாரோ ஒருவர், ஒரு முகம் தெரியாத ஒருவர், மாஸ்க்டு மேனு, ரிலையபிள் சோர்ஸ் இல்லாம போற போக்குல ஒரு குற்றச்சாட்டை, அதுவும் ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன் தர்மஸ்தலா கோவில் போன்ற ஒரு புனிதமான ஸ்தலத்து மேல வைக்கிறாங்கன்னா அத உண்மையா இருக்குமா இருக்காதா என்று எந்த விதமான பகுத்தாய்வும் செய்யாமல் உடனடியாக ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்படுகிறது என்றால் இது முழுக்க முழுக்க ஹிந்து இன்ஸ்டிடியூஷன்ஸை டார்கெட் பண்ணி அவர்களுடைய இந்த ரெப்யூட்டேஷனை காலி பண்றதுக்கு தான் என்பது பட்டவர்த்தனமாக இப்போ எக்ஸ்போஸ் ஆகியிருக்கு. இன்னும் அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க, போன வருஷம் தமிழ்நாட்டில இருந்து, நோட் பண்ணுங்க, நல்லா நோட் பண்ணுங்க, தமிழ்நாட்டில இருந்து என்ன அப்ரோச் பண்ணாங்க, தர்மஸ்தலா கோவில் மேல இவ்வளவு பெரிய அபாண்டமான குற்றச்சாட்டை வெய்யுங்க என்று என்னை வற்புறுத்துறாங்க, அதற்காக எனக்கு பணம் கொடுக்கப்பட்டது. ஒரு வருஷமா பிளான் பண்ணிருக்காங்க. ஒரு வருஷமா பிளான் பண்ணி ஹிந்து இன்ஸ்டிடியூஷனை அடிக்கணும், அடிச்சு அவங்க ரெப்புடேஷனை காலி பண்ணணும்ட்டு ஒரு வருஷமா சதி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அப்ரூவரான சின்னையா என்ன சொல்றாரு, நான் வெறும் பான் மட்டும்தான், அதாவது கருவி மட்டும்தான், அம்பு மட்டும்தான், எய்தவன் எங்கேயோ இருக்கான், மாஸ்டர் மைண்ட் எங்கேயோ இருக்கான் அப்படின்னு சொல்றான்னா இங்க எவ்வளவு பெரிய நெக்ஸஸ் ஹிந்து தர்மத்திற்கு எதிராக செயல்படுகிறது என்று நினைச்சு பாருங்க. அந்த மாஸ்டர் மைண்ட் சொன்னதாக சென்னையா பதிவு பண்றான். என்ன சொல்றாங்க, ஒன்ஸ் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை நீங்க சொல்லிட்டீங்கன்னா, பொது வழியில நீங்க சொல்லிட்டீங்கன்னா இது அந்த கோவிலுடைய ரெப்புடேஷனை மொத்தமாக சீர்குலைத்து விடும். இது போறோம், அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ பாத்துக்கலாம். ஒரு அவுட்ரேஜ் வரும், ஒரு பப்ளிக் அவுட்ரேஜ், பொதுமக்கள் கொந்தளிப்பாங்க, ஒரு டாமினோ எஃபெக்டாக அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதற்கு பின்னாடி வரக்கூடிய பின்விளைவுகளை பத்தி யோசிக்க வேண்டாம், நான் சொன்னதை அப்படியே நீ ஃபாலோ பண்ணிக்கோ என்று இந்த சின்னையா கிட்ட மாஸ்டர் மைண்ட் குழு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன நோட் பண்ணோம்னா, இவர்கள் தமிழ்நாட்டில் ஆப்ரேட் ஆகியிருக்காங்க. தர்மஸ்தலாவினுடைய ரெப்புடேஷனை காலி பண்ணணும்ட்டு தமிழ்நாட்டில் எதற்காக ஒரு குரூப் வேலை செய்யணும். இவருக்கு பெங்களூர்ல ட்ரைனிங் அளிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, அப்ரோச் பண்ணது தமிழ்நாட்டில இருந்து ஒரு குரூப், பெங்களூர்ல ட்ரைனிங் அளிக்கப்பட்டிருக்கு. இதுலயும் ஒரு 17 இடத்துல நான் புதைச்சேன் அப்படிங்கிறாரு. அந்த 17 இடத்துல 16 இடத்துல போய் போலீஸ்காரங்க தோன்றாங்க. எலும்புக்கூடுக்கான தடையுமே இல்லை. 17வது இடத்துல ஒரு எலும்புக்கூடு கிடைக்குது. அந்த எலும்புக்கூடு கூட ரீசெண்டா ஒரு சூசைட் நடந்திருக்கு என்று இந்த லீகலா என்னெல்லாம் இருக்கோ அந்த ப்ரொசீஜர்லாம் பின்பற்றி புதைக்கப்பட்டதுதான் என்றும் தெரிய வருகிறது. ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டும் அதான் சொல்லுது. அவர் கையில ஒரு கருப்பு பையில ஹியூமன் ஸ்கல் இருக்கு இல்லையா, ஹியூமன் ஸ்கல் மண்டை ஓடு, அதை வைத்து கொண்டு சுத்திட்டு இருந்தாரு. எங்கேருந்து கிடைச்சதுன்னு சொல்லுங்க. கடைசியா 2014க்கு முன்னாடிதான் நீங்க உண்மையிலேயே அங்க பணிபுரிஞ்சிருக்கீங்க, அதுக்கு முன்னாடிதான் கொன்று புதைத்ததாக கிளைம் பண்றீங்க. இப்போ அந்த மண்டையோடு இப்போ உங்களுக்கு எப்படி கிடைச்சது என்று கேட்டதற்கு அவர்கிட்ட பதில் இல்லை. அடுத்து அந்த மண்டையோடு ஒரு பெண்ணோட மண்டையோடு கிடையாது, ஒரு ஆணோட மண்டையோடு என்று வரை கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ அவர் ஆரம்பம் முதல் இறுதி வரை சொன்னது, கையில மண்டை ஓட்டுலேருந்து கொன்று புதைத்த இடத்துலேருந்து அவர் பணிபுரிந்த அந்த இடைப்பட்ட காலத்தில் நடந்தது என்று சொன்னதுலேருந்து அனைத்துமே
அந்த தர்மஸ்தலா நிர்வாகம், அந்த நிர்வாகத்துல அறங்காவலராக இருக்கக்கூடிய வீரேந்திர ஹெக்டே என்பவரை டார்கெட் பண்ணி தான் என்பது இப்போ தெரிய வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் நாட் பர்டைன் டு ஒன் பர்டிகுலர் இண்டிவிஜுவல். இப்போ ஒரு வீரேந்திர ஹெக்டேக்கு எதிராக ஒரு சதி என்று கிடையாதுங்க. இங்கு ஹிந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ், அனைத்து மத வழிபாட்டு தலங்கள் மேலேயும் ஒரு டார்கெட்டட் அட்டாக் அப்படின்னு நடந்துகிட்டே இருக்கு. ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்ல சாஃப்ரான் டெரர், ஹிந்து டெரர், இந்துக்கள் தீவிரவாதிகள், இந்த நாட்டில் குண்டு வச்சவங்களா இந்துக்கள் தான் என்று ஒரு சதி காங்கிரஸ் ஆட்சிக்காக நடந்தது என்று ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதற்கு மக்கள் ஆதரவு பெரிய அளவில் கொடுத்திருந்தீங்க. அதோட லிங்க் உங்க டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். எவ்வளவு பெரிய சதி இந்துக்களுக்கு எதிராக இங்கு தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது என்பதற்கு அது ஒரு உதாரணம். இது சாதி பிரக்யா, கர்னல் புரோஹித் போன்றவர்கள் இப்போ குண்டு வெடிப்பு வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டாங்க. அதனால தெய்வாதீனமாக இந்துக்கள் தப்பித்தார்கள். ஆனா இன்னும் பல ஹிட் அண்ட் ரன் கேசஸ் இருக்கு. இப்போ இந்த தர்மசலாவே அந்த டெம்பிளோட ரெப்யூட்டேஷனை டார்னிஷ் பண்ணியாச்சு. அவங்களுடைய அந்த இன்டென்ஷன்ஸ்ல அவங்க ஜெயிச்சுட்டாங்க. ஏன்னா இதற்கு ஒத்து ஊதக்கூடிய ஊடகங்கள் இந்த வல்ச்சர்ஸ் என்று சொல்லுவாங்க. எப்படா ஒரு பிணம் விழும், எப்படா இந்து டெம்பிள்ஸ் மேல ஏதாவது ஒரு களங்கம் கற்பிக்கலாம் என்று கண்ணில் விளக்கெண்ணெய் ஊத்திட்டு பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு தீனி கிடைத்த விதமாக ஒரு சில உதாரணங்கள் சொல்றேன். எப்படியெல்லாம் இங்க இருக்கக்கூடிய ஆன்டி நேஷனல் லாபி தர்மசலா கோவிலுக்கு எதிராக செயல்பட்டது என்று. த நியூஸ் மினிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி நிறுவனம் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஷபீர் அகமது கூட வருவார்ல, அவர் அங்க வேலை பார்க்குறாரு. அவருடைய செய்தி நிறுவனம் தான் த நியூஸ் மினிட். அதோட லிங்க்டா இருக்கக்கூடிய நியூஸ் லாண்ட்ரி, இது போன்ற நிறுவனங்கள் தர்மஸ்தலாவில் இந்த மாஸ்க்டு மேன் யார் முகமூடி போட்டுட்டு இது போன்ற கிளைம்ஸ் எல்லாம் வச்சாங்களோ அவரையே இன்டர்வியூ எடுத்து பாருங்க, இந்த தர்மஸ்தலா விசில் ப்ளோயர் எக்ஸ்க்ளூசிவ் என்று அவரையே இன்டர்வியூ எடுத்து போட்டிருக்காங்க. அடுத்து இன்சைட் தர்மஸ்தலாஸ் மாஸ் பரியல் கிளைம்ஸ், பாடிஸ், போன்ஸ் அண்ட் சைலன்ஸ், த கொஸ்டின்ஸ் ஹாண்டிங் தர்மசலா என்று அங்க போய் அவங்க கிரவுண்ட் ரிப்போர்ட்னு ஒன்று போட்டிருக்காங்க. அதற்கு லட்சக்கணக்கான வியூஸ் போயிருக்கு. அது மட்டும் இல்ல, இதை யூஸ் பண்ணி இந்த தர்மசலா போன்ற இஷ்யூஸை நாங்கள் எக்ஸ்டென்சிவா கிரவுண்ட்ல இருந்து கவர் பண்றோம்ன்ற பேர்ல ஃபண்ட்ஸ் கொடுங்க, காசு கொடுங்க அப்படின்னு போய் கேட்டிருக்காங்க. எங்களை வந்து அடக்க பாக்குறாங்க, எங்களுடைய வாய்ஸை நசுக்க பாக்குறாங்க, எங்க ஜேர்னலிசமை பிதுக்க பாக்குறாங்க, அதனால மக்களாகி நீங்க தான் ஆதரவு கொடுக்கணும் என்று கிரவுண்ட் ரிப்போர்ட் பண்ணதா கிளைம் பண்றாங்கல்ல. கிரவுண்ட் ரிப்போர்ட் உண்மையாகவே பண்ணியிருந்தால் இவ்வளோ ஒரு ஃபேக்கான அலிகேஷன்ஸ் இந்த மாஸ்க்டு மேன் பண்றான். ஓகேவா? எந்தெந்த 17 இடங்கள் சொல்றாங்க, அந்த 17 இடத்துல ஒரு இடத்துல போய் ஒரு கிரவுண்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருந்தாலே அது பொய் என்று அப்பவே தெரிய வந்திருக்கும். இப்போ நாங்க போய் கிரவுண்ட்ல போய் பார்த்து கள ஆய்வு பண்றோம் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணல. செய்திகள்ல வரதை நாங்க ரிப்போர்ட் பண்றோம். கள ஆய்வு செய்தோம் என்று நாங்க தம்மட்டம் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனா கள ஆய்வு பண்றோம் இன்சைட் தர்மஸ்தலா கிரவுண்ட் ரிப்போர்ட் என்று போடுறவங்க ஒரு அயோட்டா ஆஃப் ஷேம் எதுவுமே இல்லாம, கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம, ஊடக அறம் இல்லாமல் ஒரு ஹிந்து நிறுவனத்தை டார்கெட் பண்ணணும்னா அல்வா சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா போயிருச்சு. ஸோ தொடர்ச்சியாக தர்மஸ்தலாவை அடிச்சு லட்சக்கணக்கான வியூஸை பார்த்து இவங்களுடைய அஜெண்டாவை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல நாட் மெனி நியூஸ் சேனல்ஸ் வில் டாக் அபவுட் திஸ். எப்படிப்பா பேசுவாங்க? பிரைமா ஃபேஸியே இல்லை, குறைந்தபட்சமான ஒரு ஆதாரமே இல்லாம ஒரு குற்றச்சாட்டு, அதை எப்படி எல்லாரும் எடுத்து பேசுவாங்க? பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி இன்னொரு பிச்சைக்காரனேவா அப்படிங்கிற மாதிரி இந்த நியூஸ் மினிட், நியூஸ் லாண்ட்ரி இவங்களுக்கெல்லாம் வக்காலத்து வாங்கும் விதமாக முகமது ஜுபார்னு ஒருத்தர் இருக்காருங்க, ஃபேக்ட் செக்கர், நடுநிலையான ஃபேக்ட் செக்கிங் பண்ணுவார். அவர் நம்ம தமிழக அரசாங்கம் கூட கூப்பிட்டு விருது கொடுத்தாங்கல்ல, 24 மணி நேரமும் ஹிந்து வெறுப்பையும் மோடி எதிர்ப்பையும் மட்டுமே. மோடி எதிர்ப்பு கூட பண்ணிக்கோ, ஆனா அவ்வளவு ஆன்டி ஹிந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் விட்ட ஒருவரான முகமது ஜுபேர், நாட் மெனி பீப்புள் வில் டாக் அபவுட் தர்மஸ்தலா கேஸ். சம் நியூஸ் அவுட்லெட்ஸ் லைக் நியூஸ் மினிட், டெக்கான் கிரானிக்கல், இது போன்ற ஒரு சில நியூஸ் ஏஜென்சி தான் பேசுவாங்க. ஸோ தர்மஸ்தலா பத்தி எல்லாரும் பேசுங்க அப்படின்னு கிளைம் பண்றாரு. நீங்க ஏன் சார் இவ்வளோ ஆதங்கப்படுறீங்க? தர்மஸ்தலா பத்தி இவ்வளோ பேசுங்கன்ட்டு அது மூலமாக உங்களுக்கு என்ன ஆதாயம்? இதெல்லாம் ஒரு சில உதாரணங்கள் மட்டும்தான். இன்னும் எவ்வளவு லெப்டிஸ்ட் ஊடகங்கள் தர்மஸ்தலாவை டார்னிஷ் பண்றதுக்காக எவ்வளவு வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணாங்க, அது எவ்வளவு லட்சக்கணக்கான வியூஸ் போச்சு, அது மூலமாக எவ்வளவு பேருடைய மனசுல நஞ்சு விதைக்கப்பட்டிருக்கும் என்று எடுத்து பார்த்தால் அவ்வளோ ஒரு அலாமிங்காக இருக்கு. அவ்வளோ பேருக்கு ஆல்ரெடி கடத்தியாச்சு. தர்மஸ்தலாவில் மாஸ் மர்டர் நடந்திருக்கு, அவ்வளோ பெண்கள் புதைக்கப்பட்டிருக்காங்க, அந்த செய்தியை கடத்தியாச்சு. இனிமே டேமேஜ் கண்ட்ரோல். நம்ம உட்காந்து இல்ல அவங்க வந்து பொய் சொல்லிட்டாங்க, அந்த விசில் ப்ளோயர்னு ஒருத்தன் வந்தான், அவன் வந்து மாஸ்க்டு மேனு, அவனுக்கு வந்து காசு கொடுத்து இப்படி பேச சொன்னாங்க, அவன் சொன்னது எல்லாமே பொய்ன்னு இப்ப நிரூபணம் ஆயிருச்சு, அவனை இப்ப அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ உட்காந்து நம்ம பக்கமா விளக்கம் கொடுக்கணும். அவங்க ரொம்ப ஈஸியா, நீங்க ஒவ்வொரு முறையும் நீங்க பாருங்க, ஒரு குற்றச்சாட்டை இப்படி வச்சு ஓடிடுவாங்க. குற்றச்சாட்டை வைத்து விட்டு எஸ்கேப் ஆகிற அவங்களுக்கு நம்ம உட்காந்து விளக்கம் கொடுத்து ஆல்வேஸ் we are on the back foot. தர்மஸ்தலா கேஸ் ஒரே ஒரு கேஸ் மட்டும்தான். ஆனா ஃபேக் நியூஸை முறியடிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இங்க ஃபேக் நியூஸ் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் இருக்கு பாத்தீங்களா,
தட் இஸ் பியாண்ட் இமேஜினேஷன். அவ்வளோ பெரிய தாக்கத்தை இந்த தேசத்துல ஃபேக் நியூஸ் மட்டுமே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அன்வெரிஃபைட் நியூஸை பப்ளிஷ் பண்ணக்கூடியவர்களுக்கு எதிராக ஒரு கடுமையான சட்டத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை மீண்டும் இது மூலமாக வச்சுக்கலாம். இங்க ஹிந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, ஈஷா ஆசிரமத்தின் மேல சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் மேல எவ்வளவோ அலிகேஷன்ஸ் குற்றச்சாட்டுகளை அடுக்கிக்கிட்டே போனாங்க. ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் ஆர்ட் ஆஃப் லிவிங் அவங்க மேல அவ்வளோ குற்றச்சாட்டுகள். இன்னும் பல கோவில்கள் மேல கோவில் அப்படி நடந்துருச்சு, கோவில்ல இப்படி நடந்துருச்சு என்று அவ்வளோ குற்றச்சாட்டுகள். அனைத்துமே ஒரு திட்டமிட்டபடி இங்கு ஹிந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு எதிராக அவ்வளோ திட்டமிட்ட சதிகள் நடந்துகிட்டே இருக்கு. இது ஒரு இன்டர்நேஷனல் கான்ஸ்பிரசி, ஒரு பெய்டு கான்ஸ்பிரசி. லோக்கல் இருக்கக்கூடிய பல பேர் அதற்கு துணை போயிட்டு இருக்காங்க. அவர்களை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய நம்மளுடைய கடமை. அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்போம். தர்மசலா கேஸ் குறித்து ஒரு பொதுவான ஒரு விழிப்புணர்வு தேவை. அதற்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். மக்களாகி நீங்கள் அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணி தர்மசலாவினுடைய உண்மையான கள நிலவரத்தை, எப்படி ஹிந்து இன்ஸ்டிடியூஷனை டார்கெட் பண்றதுக்காக ஒரு பெரிய சதி நடந்திருக்கு என்பதை மக்கள் மத்தியில் தெரிவிங்க. ஸோ ஷேர் மேக்ஸிமம் என்று சொல்லி விடைபெறுகிறோம். வணக்கம். வந்தே மாதரம்.